Hello students, important 2 mark 3 mark problem seriesல நம்ம இப்போ 6th lessonல example problem 6.6 பார்க்க போறோம். ரொம்ப interesting and important problem. எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு லைட் வந்து ஏர் மீடியம்லேருந்து கிளாஸ் மீடியம்க்கு ட்ராவல் ஆகுது. சரியா? அப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் லேப் வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் லேப் தட் இஸ் இது ஏர் மீடியம் கரெக்டாக. அப்போ லைட் வந்து ஏர்லேருந்து எங்கே போகுதுன்னா கிளாஸுக்கு போகுது. இந்த கிளாஸோடைய திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸோடைய திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 சென்டிமீட்டர்ஸ். தட் இஸ் டிஸ்டன்ஸ் தான் அது. சரியா? எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 சென்டிமீட்டர். அப்போ இந்த 50 சென்டிமீட்டரை நம்ம மீட்டரில் எப்படி எழுதலாம்? 0.5 மீட்டர். எப்போதுமே கொஷினை படித்த உடனே கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டு ப்ளஸ் என்ன பண்ணணும் நம்ம அடுத்து அது எஸ்ஐ யூனிட்டில் இருக்கான்னு பார்த்துருங்க. எஸ்ஐ யூனிட்டில் இல்லைன்னா ஃபஸ்ட்டு அதை எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிடுங்க. சரியா? ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.5. அப்போ அந்த கிளாஸோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட் வராது. கரெக்டாக? எஸ். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். 3 விஷயம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏவை கண்டுபிடிச்சிடலாம். என்னது? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். அப்போ இந்த 2 டேட்டா வச்சு இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். கரெக்டாக? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? வி தான் வேணும். அப்போ வி மட்டும் ஒரு சைடு வச்சுட்டா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? சி டிவைடட் பை என்னன்னு கிடைக்கும். சியோடைய வேல்யூ என்னது? 3 இன்டூ 10 பவர் 8. கரெக்டாக? 3 இன்டூ 10 பவர் 8. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோ? 1.5. அப்போ 1.5 3 எப்படி அடிக்கலாம்? 1 டைம், இது 2 டைம். அப்போ வெலாசிட்டியோடைய ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் 8 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அவ்வளோதான். ஏ பார்ட்டை முடிச்சிட்டோம். புரியுதா? ஏ பார்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பி. கொஷின் பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்களா நம்ம கிட்ட? கொஷின் பியில் வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த லைட் டு டிராவல் த்ரூ த கிளாஸ் லேப். கண்ணாடியை கடந்து செல்லும் ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன? அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். கரெக்டா? அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நம்மள டைம் தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல 0.5 டிவைடட் பை வெலாசிட்டி. இந்த ஆன்சர் தான் நம்மளுடைய வெலாசிட்டி. இதுதானே இப்போ கண்டுபிடிச்சோம். அப்போ வெலாசிட்டி வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது? 2 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் 8. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியுமா ஆன்சர் கிடைக்கும்? எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? இந்த 10 பவர் மைனஸ் 8 மேலே போச்சுன்னா 10 பவர் ப்ளஸ் 8 ஆகும். இந்த 0.5 டிவைடட் பை 2 பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2. 2.5 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 9. 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 9. நம்ம என்ன வேணும்? நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? டைம் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ டைமுடைய யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட்டு செகண்ட். கிளியராக புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? மூணாவது முக்கியமான பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ஆப்டிக்கல் பாத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்டிக்கல் பாத் எப்படி சார் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா இருக்கு. என்ன? டி டேஷ் ஆர் டி பிரைம் ஈக்குவல் டு என் இன்டூ டி. கரெக்டா? அப்போ இதில் நம்மளுடைய நோன் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? n ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ? 1.5. அண்ட் டி இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 50 சென்டிமீட்டர்னு போடக்கூடாது. எவ்வளோன்னு போடணும்? 0.5 மீட்டர்னு போடணும். ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0.75ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 0.75 மீட்டர். ஓகேவா? 0.75 மீட்டர். இல்லை நம்ம கொஷினில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? சென்டிமீட்டர்லேயே எழுதலாம். அப்படின்னா your d prime value or d dash value becomes 75 சென்டிமீட்டர். புரியுதா? 75 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராப்ளமு. அப்போ இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தட் இஸ் இப்போ நீங்கள் இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணி பாருங்களேன். இப்போது இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணுங்களேன். நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 75ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக?
தானே கண்டுபிடிச்சோம். நம்ம டி பிரைம் உடைய வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 75 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோம். டி எவ்வளோ கொடுத்தாங்க? டி எவ்வளோ கொடுத்தாங்க? 75 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோம். அப்போ டி உடைய வேல்யூ கொஷனில் எவ்வளோ கொடுத்தாங்க? 50 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்க. அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா, இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? டிஃபரன்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா 25 சென்டிமீட்டர் கிடைக்குது. அப்போ இந்த 25 சென்டிமீட்டர் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, லைட்டு 25 சென்டிமீட்டர் வந்து எக்ஸஸாக எதில் ட்ராவல் ஆகிருக்கு? வேக்யூமில் ட்ராவல் ஆகிருக்கு. கரெக்டாக? பை த சேம் த டைம் இட் ஹஸ் நாட் பீன் ட்ராவல்ட் இன் த கிளாஸ் லேப். அதே டைமில் அது கிளாஸ் லேபில் எவ்வளோ தான் போகுதுன்றாங்க? 50 சென்டிமீட்டர்ஸ் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பீடு எதில் அதிகமாக இருக்கும்? நம்மளுக்கு வேக்யூமில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னா டிஸ்டன்ஸ் கவரேஜ் எப்படி இருக்க போகுது? நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டில் ஒரு சென்டென்ஸாக எழுதணும். சரியா? ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். 3 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா 3 சப்டிவிஷனாக இருக்குல்ல, ஈச் கேரிஸ் 1 மார்க்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 மார்க்கில் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.